அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்ற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் தன்னுடைய இரத்தத்தையே குழந்தைக்கு கொடுத்த ஒரு தாயின் சோக கதை, அந்த வரலாற்று பின்னணியை பற்றி இன்று சற்று விரிவாக காண்போம். ஜெர்மானிய தேசத்தில் ஹெகல் என்கின்ற ஒரு தத்துவ ஞானி இருந்தார். அந்த ஹெகல் தத்துவத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இரண்டு பேர் இருந்தார்கள். ஒருவர் காரல் மார்க்ஸ், இன்னொருவர் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ். இவர்கள் இருவரும் ஹெகல் தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு நெருங்கிய நண்பர்களாக மாறினார்கள். காரல் மார்க்ஸ் மிகப்பெரிய சிந்தனையாளன், உலகத்தின் சுரண்டல் சமூகத்திற்கு எதிராக போராடியவன், முதலாளி வர்க்க சர்வாதிகாரத்திற்கு எதிராக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அல்லது கம்யூனிசம் அல்லது சோசலிசம் என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை உலகத்திற்கு கொடுத்து மறைந்து போன, இன்றைக்கும் மக்கள் மனதிலே, உலகமெங்கும் உழைக்கும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் புரட்சியாளர். அந்த காரல் மார்க்ஸுடைய சிந்தனையை பார்த்துவிட்டு, காரல் மார்க்ஸின் போர்க்குணத்தை பார்த்துவிட்டு, காரல் மார்க்ஸ் மக்களுக்காக போராடுகிறார் என்ற எண்ணத்தில் அவர் மீது அழியா காதலை கொண்டால் ஜெர்மானிய பிரபுக்கள் குடும்பத்திலே பிறந்த ஜென்னி என்கின்ற ஒரு அழகிய மங்கை. அவள் காரல் மார்க்ஸை கரம் பிடித்தாள். காரல் மார்க்ஸை கரம் பிடித்ததற்கு பிறகு பல போராட்டங்களை சந்தித்து பல நாடுகள் கடத்தப்பட்டார். தண்டனை கொடுக்கப்பட்டு காரல் மார்க்ஸ் பல நாடுகள் எல்லாம் கடத்தியதற்கு பிறகும் கூட காரல் மார்க்ஸ் தன்னுடைய கொள்கையிலிருந்து சற்றும் பிறளாமல் சரித்திரத்தை அடித்து சலவை செய்த டாஸ் கேபிட்டல், மூலதனம் என்கின்ற ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதி கொண்டிருக்கிறான். காரல் மார்க்ஸ் அந்த மூலதனம் என்கின்ற அந்த ஆராய்ச்சி நூலை எழுதுவதற்கு முன்பு பல நூல்களை படித்து தன்னுடைய அறிவை, தன்னுடைய புத்தியை கூர்மையாக்கி கொண்டார். அப்படி கூர்மையாக்கி கொண்டு சுரண்டல் சமூகத்திற்கு எதிரான தீர்வையும், சுரண்டல் சமூகம் எப்படியெல்லாம் தன்னுடைய லீலைகளை காட்டும் என்பதை பற்றியும் அப்பட்டமாக எழுதியிருந்தான் அந்த மூலதனம் என்கின்ற புத்தகத்தில். அந்த மூலதனம் புத்தகத்தை காரல் மார்க்ஸ் எழுதுகின்ற பொழுது காரல் மார்க்ஸிற்கு கோடி கணக்கில் பணம் கொடுப்பதாக பலர் பேரம் பேசினார்கள். ஆனால் எதற்கும் மயங்கவில்லை காரல் மார்க்ஸ். இன்றைக்கு நான் இந்த சுரண்டல் சமூகத்திற்கு எதிரான மூலதனம் என்கின்ற புத்தகத்தை எழுதவில்லை என்றால் எனக்கு பின்னால் நிச்சயம் யாராவது ஒருவர் வருவார்கள். அவர்கள் அந்த மூலதனத்தை போன்ற ஒரு சுரண்டல் சமூகத்திற்கு எதிரான பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை போற்றுகின்ற ஒரு புத்தகத்தை கண்டிப்பாக எழுதுவார்கள். ஆகவே அதை நானே எழுதிவிட்டு செல்கிறேன் என்று சொன்னார் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸை வறுமை வாட்டி கொண்டிருக்கிறது. அந்த வறுமையோடும் இணை பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரல் மார்க்ஸுடைய காதல் மனைவி ஜென்னி மார்க்ஸ். காரல் மார்க்ஸின் அத்தனை போராட்டங்களுக்கும் துணை நிற்கிறார். அந்த வறுமையிலும் காரல் மார்க்ஸுடைய சிந்தனைக்கு மட்டும் வறுமை வரவே இல்லை. காரல் மார்க்ஸின் சிந்தனை மட்டும் எப்பொழுதும் செழுமையாகவே இருந்தது. அந்த மூலதன புத்தகத்தை எழுதுகின்ற பொழுது காரல் மார்க்ஸுடைய 2 பிள்ளைகள் மடிந்து விட்டார்கள். அந்த 2 பிள்ளைகள் மடிந்ததை பற்றி காரல் மார்க்ஸுடைய உயிர் தோழன் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸுக்கு காரல் மார்க்ஸுடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் தான் இன்றைக்கும் உலக அளவில் மிகவும் உருக்கமான கடிதம் என்று கின்னஸ் சாதனை புத்தகம் வர்ணிக்கிறது. வறுமையின் கோர பிடியில் என்னுடைய 2 குழந்தைகளையும் நோய்க்கு வாரி கொடுத்து விட்டோம். அந்த 2 குழந்தைகளும் மரணமடைந்து விட்டார்கள். வறுமையாலும் நோயாலும் எங்களுடைய 2 குழந்தைகளை நாங்கள் மரணத்திற்கு வாடி கொடுத்து விட்டு நின்று கொண்டிருக்கிறோம். 3வது மகன் பிரசிஸ்கா, அவன் பிறந்த பொழுது அவனுக்கு தொட்டில் வாங்கவும் பணமில்லை, அவன் இறந்த பிறகு சவ பெட்டி வாங்கவும் பணமில்லை என்று எழுதினார். அதை போலவே இன்னொரு கடிதத்தில், நாங்கள் சாப்பிட்டு பல நாட்களாகிறது, வறுமை எங்கள் வீட்டில் கோர தாண்டவம் ஆடுகிறது, நானும் அவரும் சாப்பிட்டு எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது, சாப்பிடாமல் பசியோடு இருக்கின்ற காரணத்தால் என்னுடைய மார்பகத்தில் தாய்ப்பால் சுரக்கவில்லை.
என்னுடைய குழந்தை பசிக்காக வீறிட்டு அழுகிறது. என்னுடைய குழந்தை பசிக்காக வீறிட்டு அழுகின்ற பொழுது, என்னுடைய குழந்தையை மார்பகத்தோடு சேர்த்து அணைக்கின்ற பொழுது, தாய்ப்பாலுக்காக ஏங்குகின்ற அந்த குழந்தை என்னுடைய மார்பகத்தில் வாயை வைத்து உறிஞ்சுகின்ற பொழுது, என்னுடைய மார்பகத்தில் பாலுக்கு பதிலாக ரத்தம் வருகிறது. தாய்ப்பாலுக்கு பதிலாக ரத்தம் வருகிறது. அந்த ரத்தம் வருகின்ற பொழுது எனது மார்பகத்தில் மிகப்பெரிய வலி ஏற்படுகிறது. அந்த வலியை தாங்க முடியாமல் நான் துடிக்கிறேன். பாலின் சுவையும் இரத்தத்தின் சுவையும் வேறுபடுத்தி தெரிந்து கொள்கின்ற என்னுடைய குழந்தை பாலுக்கு பதிலாக இரத்தத்தினுடைய கரிப்பு ஒத்துக்கொள்ள முடியாமல் அதை புரிந்து கொண்ட குழந்தை பசியால் வீறிட்டு அழுகிறது. இப்படிப்பட்ட வறுமை எங்களுடைய குடும்பத்திலே கோரதாண்டவம் ஆடுகிறது. அவருடைய உண்மை நண்பனான, அவருடைய நெருங்கிய நண்பனான உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று ஜென்னி மார்க்ஸ் எழுதிய அந்த கடிதம் தான் உலக வரலாற்றில் உருக்கமான கடிதம். அந்த வறுமையிலும் கூட 3 பிள்ளைகளை வறுமைக்கும் நோய்க்கும் வாரி கொடுத்திருந்தாலும் கூட காரல் மார்க்ஸ் அந்த மூலதனம் என்கின்ற புத்தகத்தை அற்புதமாக எழுதி உலகத்தின் சுரண்டல் சமூகத்தை தோலுரித்து காட்டினார். கூடிய விரைவில் ஜென்னி மார்க்ஸ் இறந்து விட்டார். அதற்கு பிறகு காரல் மார்க்ஸும் இறந்த பிறகு காரல் மார்க்ஸ் விட்டு சென்ற அந்த மூலதனம் என்கின்ற புத்தகத்தின் முற்று பெறாத பக்கங்களை ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் எழுதி முடித்தார். காரல் மார்க்ஸ் இறந்ததற்கு பிறகு காரல் மார்க்ஸை அடக்கம் செய்துவிட்டு அந்த இரங்கல் கூட்டத்திலே ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் பேசினார். காரல் மார்க்சின் மூலதன புத்தகத்தை போலவே ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் காரல் மார்க்சின் இரங்கல் கூட்டத்தில் ஆற்றிய சொற்பொழிவு உலக பிரசித்தி பெற்ற சொற்பொழிவு. அவருடைய பேச்சு இன்றைக்கும் உலக பிரசித்தி பெற்ற பேச்சாக போற்றப்படுகிறது. அங்கேதான் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் பேசினார். காரல் மார்க்சும் ஜென்னி மார்க்சும் அற்புதமான காதல் கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். காதலுக்கு இலக்கணமாக, குடும்பத்திற்கு இலக்கணமாக எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு அவர்கள் தான் மிகப்பெரிய உதாரணம். அவருடைய காதலை எந்த வறுமையும் பிரிக்க முடியவில்லை. அவருடைய காதலை எந்த சோதனையும் பிரிக்க முடியவில்லை. அவருடைய காதலை எந்த அடக்குமுறையும் பிரிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான காதல் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் காரல் மார்க்சும் ஜென்னி மார்க்சும். ஜென்னி மார்க்ஸ் இறந்தவுடன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் பேசிய அந்த சொற்பொழிவு அற்புதமான சொற்பொழிவு. இப்படித்தான் உலக சுரண்டல் சமூகத்திற்கு எதிராக போராடிய தலைவருடைய வாழ்க்கை வறுமையின் கோர பிடியில் இருந்தது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் இரத்தத்தை கொடுத்த வேதனையும் நரகமும் இந்த உலகத்திலே நடந்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு ஆதங்கம் மேலோங்குகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க காணொளியில் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடை பெறுகிறேன்.